பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக வாசல்களை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குமாக நாம் வேதத்திலிருந்து வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிற இந்த நாளில எல்லா வாசலை விட பெரிய வாசல் யார் தெரியுமா? நம் இயேசு கிறிஸ்து தாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நானே வாசல், அதாவது இயேசுதான் வாசல். அவர் என்ன சொல்லுகிறாரு? என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்து நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அவர் தான். இந்த தெய்வம் மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த தெய்வமும் எந்த கடவுளும் ரத்தம் சிந்தவே இல்லைங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தல, உங்களுக்காக மரிக்கல, உங்களுக்காக உயிர் தெலும்பலைங்க. அப்படிப்பட்ட கடவுள் வேற எந்த கடவுளும் இல்லை. இந்த கிறிஸ்து இயேசு ஒருவர் தான் ரத்தம் சிந்தினவர், நமக்காக காயங்கள் பட்டவர். அப்படிப்பட்ட காயங்கள் பட்ட கிறிஸ்து இயேசு உனக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினாரே, அந்த கிறிஸ்து இயேசு தான் உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தின் வாசல்களின் திறப்பவர். அந்த ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிற திறவுகளை உடையவரை நீ உன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாய் என்றால் பூமியில் கஷ்டப்படவே மாட்டீங்க. பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தின் வாசலையும் நீ அவருக்குள்ள இருக்கிற. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு அருமையான வசனங்க இது! எவ்வளவு அழுத்தமா ஆழமா நமக்கு ஒரு விஷயத்தை இந்த வசனம் புரிய வைக்கிறது. உள்ளே இருந்து கதவை பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே இருக்கிறவன் தான் திறக்கணும். நீங்களும் நானும் தான் திறக்கணும். ஏசப்பா தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு ஆரோக்கியத்தை தர விரும்புகிறேன், உனக்கு சுகத்தை தர விரும்புகிறேன், உன் கட்டுகளிலிருந்து உன் கட்டவிழ்க்க விரும்புகிறேன், உன்னை விடுவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாசல் நின்று உனக்கு நன்மை செய்யும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி அவர் தட்டிக்கிட்டே நிக்கிறாருங்க. நீ கேட்காதவள போல தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க. விழிங்க, எழுந்திரிங்க, சத்தத்தை கேட்டு. இன்றைக்கு நானே வாசலுங்க சொல்லுகிற இயேசு கிறிஸ்தன் வாசலுங்கிற இந்த வசனத்தை வாசித்த உடனே நீங்க விழித்து எழும்புங்க. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. நீங்க கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா தான் இயேசு கிறிஸ்து யார் என்ன இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்களா உடனே வந்துருவாருங்க. அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இம்மையில் மட்டும் இல்ல மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவானுங்க. லாசரு மரித்து போனாரு, அங்க எல்லாம் அழுதாங்க. இயேசு வெளியில நின்னு லாசருவே எழுந்து வான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட மரித்தவன் உயிரோடு எழும்பி வந்தான். லாசரோடு போய் உட்கார்ந்து போஜனம் பண்ணினாரா? இல்லையா? பண்ணினாருங்க. இன்றைக்கு அதே தான். இயேசு கிறிஸ்து தான். அவரை சொந்த இரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பூமியில அவரை தவிர வேற யாராலே உங்களுக்கு எந்த டோரையும் திறக்க முடியாது. பிதாவாகிய தேவன் தெளிவா சொல்லி இருக்கிறார். இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசல் யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசு தான். அவர் தான் திறந்த வாசலுங்க. அவர் அனுப்பியிருக்கிறாரு. அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளு. அவர் வெளியே என்கிட்ட எது வேணாலும் கேளு, நான் திறந்து வச்சிருக்க வாசலுக்குள்ள நானே உன்னை வழி நடத்தி செல்வேன்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடிவான். பச்சையான பொற்பிடங்கள் உங்களுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு சென்று அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாருங்க. உங்களோட போஜனம் பண்ணுவாரு. எப்படி போஜனம் பண்ணுவார்? உங்களை விட்டுருவாரா? உங்களோடு கூட அந்த பந்தியிலிருந்து போஜனம் பண்ண உங்களை விட்டுருவாரா? அவருக்கு இன்றைக்கு உங்க வீட்டுல இடம் கொடுங்களேன், உங்க வீட்டு கதைகளை திறங்களேன், உங்க இறுதி கதை உங்களை திறங்குங்களேன், உங்க சிந்தையில் இயேசுக்கு இடம் கொடுங்களேன். இயேசு வாசல் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் அவரை நானே வாசல் என்று சொல்லிட்டாரு. நான் தான் உனக்குள்ள வந்துட்டோம்னா நான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன். உங்க தகப்பன் வீட்டுக்குள்ள இருந்தா பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாம பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லைங்க. சொத்தோ நிலமோ வீடோ ஏதோ வித்து கடன் அடிச்சு கொடுப்பாங்களா? இல்லையா? அதே மாதிரி ஒரு புள்ள சின்ன குழந்தை வீட்டுல உட முடியாம இருக்கு, தகப்பனும் தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தாங்க உடனே பதிலடிச்சு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க வெளிக்காரங்க எல்லாம் வருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாசல், வியாதிங்கிற வாசல் உங்க வீட்டுல வந்து தலைவரி ஆடுகுதா?
கடனுங்கிற வாசல் தலைவரியாடுதா, இயேசுக்கு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட எல்லா சாவியும் இருக்குதுங்க. எல்லாவித ஆசீர்வாதத்தின் சாவியும் இருக்குது. அவர் திறந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரு. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து அவரு போஜனம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அந்த உங்களுக்கு நன்மை செய்துட்டு அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்கள். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் வாழ்க்கையிலும் நீங்கள் பிறந்த நாள் முதல் மரிக்கும் வரையிலும் அவர் உங்களோடு கூட நாங்கள் வழிநடத்துவார். மரித்தாலும் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற வாசலையும் திறந்து அங்கேயும் அழைத்து சொல்லி ஒருவர் தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாசலை திறந்து கொடுக்கிறீர்களா? ஒரு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். அவருடைய இருதயத்தையும் சிந்தையும் கண்களையும் காதுகளையும் பிரபஞ்சத்தின் அதிபதி இத்தனை நாள் கட்டி வச்சிருந்தான் இயேசப்பா. இன்றைக்கு நீங்க தான் வாசல் தெரிந்து கொண்டவர்கள். உமக்காக வாசல்களை திறக்கும்படி பிதாவாகிய தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவருடைய சகல பாவங்களை மூடி அவர்களை மன்னித்து அவர்களை பாதுகாத்து இன்றைக்கு அவர்களுக்காக வைத்திருக்க நன்மைகளை காண்படி இயேசப்பா உதவி செய்யுங்க. சகல வியாதியில நோயிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கர்த்தாவே, இவர்களுக்காக அடியால் இன்றைக்கு அனுப்புகிற அந்த வார்த்தை வெறுமையை வராதபடி அநேகர் தொடப்படட்டும். அநேகர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன்.